யார் எதை செய்கிறார்கள்ங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மனசு புண்படும்னா நான் உங்களை கேள்வி கேட்க தான் செய்வேன். இந்து குழந்தைகள் செத்தும் போது என்ன பண்ணீங்க? லாவண்யா மரணத்தை வைத்து ஒரு கேவலமான வேலையை அண்ணாமலை செய்யும் பொழுது உங்க மனசு புண்படலையா? இந்து மக்களுடைய உரிமையை பறிக்கும் போது உங்களுக்கு மனசு புண்படலையா? இந்து பெண்ணை ரேப் பண்ணி கொன்னும் போது உங்களுக்கு மனசு புண்படலையான்னு கேக்குறேன். மேல் திரௌபதி கோவில் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை ஊடகங்கள் அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வரக்கூடாதுன்னு சொல்றவர்களை உட்கார வைத்து, உரிமைக்காக போராடுறவங்களை உட்கார வைத்து எந்த ஊடகங்கள் பேசியிருக்கு? போய் நீங்க அந்த சிக்கல் நடந்த இடத்துல மக்கள் கிட்டயே போய் டைரக்டாவே போய் பேச பாருங்க. நான் என்ன கேக்குறேன், உலகமே பார்க்குது இப்போ அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதி உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன மக்கள் உலகமே பார்க்கும் பொழுது தைரியமா பேசிடுவாங்களா? ஒரு நார்மலா யூடியூப் கேட்கும்போது அதெல்லாம் வரக்கூடாதுங்க அப்படின்னு பேசிடுவாங்க. உலகமே பார்க்கக்கூடிய போது என் ஜாதி, நான் அந்த ஜாதியை வரவிட மாட்டேன்னு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அந்த சூழலை உருவாக்கினால் இந்த மாற்றம் நடக்கும்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஆதங்கமா கேட்ட கேள்வி இன்னுமே இப்படிதானே மேடம் இருக்கு அப்படின்னா அதற்கு யார் பொறுப்பு? இந்த கட்டமைப்பை நான் கேள்வியே கேட்க மாட்டேன். இப்போ இந்த ஜாதிங்கிற ஒரு இழிவான கட்டமைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணம், அதை நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பேசினா மனசு புண்பட்டுடுதுன்னு உடனே ஓடி போய் கேஸ் போடுறீங்க. இப்போ நான் பேசியிருக்கேன், என்ன போய் புகார் கொடுக்குறாங்க. அது எப்படி நாடார் சமூகத்தை பற்றி பேசலான்னு? நாடார் சமூகத்தை பற்றி ஒரு சாஸ்திரிகள் பேசும்பொழுது அதை பற்றி யாருமே கேஸ் கொடுக்கல.